பூமி எப்படி அமைந்திருக்கிறது? எளிய விளக்கம். நாம் வாழும் உலகம் ஒரு பெரிய பந்து போல இருக்கும். இந்த பூமியில் நிலம், கடல், காற்று மற்றும் அதன் உள்ளேயுள்ள சூடான அடுக்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருக்கின்றன. இதை புரிந்து கொண்டால் பூமி எப்படி வேலை செய்கிறது என்பதை எளிதாக தெரிந்து கொள்ளலாம். பூமியின் மேற்பரப்பில் நாம் காண்பது நிலம் மற்றும் கடல். மலைகள், காடுகள், பாலைவனங்கள், கிராமங்கள், நகரங்கள் எல்லாம் இந்த மேற்பரப்பில்தான் இருக்கின்றன. பூமியின் மேற்பரப்பில் சுமார் 71% பகுதி நீரால் மூடப்பட்டுள்ளது. இந்த நீர் பெரும்பாலும் பெரிய கடல்கள் மற்றும் சமுத்திரங்களாக உள்ளது. பூமியை முழுவதும் சுற்றி இருக்கும் காற்று அடுக்கை காற்று மண்டலம் என்று சொல்கிறோம். இதில்தான் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் உள்ளது. இந்த காற்று மண்டலம் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் வாழ முடியாது. பூமியின் உள்ளே சென்றால் பல அடுக்குகள் இருக்கின்றன. மேலே இருக்கும் அடுக்கு கிரஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் நாம் வாழும் பகுதி. இதன் கீழே மேண்டில் என்ற மிகப்பெரிய சூடான கல் அடுக்கு உள்ளது. அதற்கும் கீழே அவுட்டர் கோர் என்று அழைக்கப்படும் உருகிய உலோக அடுக்கு உள்ளது. பூமியின் மையத்தில் இன்னர் கோர் இருக்கும். இது மிகவும் சூடான இரும்பு மற்றும் உலோகங்களால் ஆன பகுதி. பூமிக்குள் ஆழமாக செல்ல செல்ல வெப்பமும் அழுத்தமும் அதிகமாகும். பூமியின் மையத்தில் சுமார் 5000 டிகிரி செல்சியஸ் முதல் 6000 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதனால் மனிதர்கள் பூமியை முழுவதும் துளைத்து செல்ல முடியாது. மனிதர்கள் இதுவரை துளைத்து மிக ஆழமான கிணறு கோலா சூப்பர் டீப் போர்ஹோல். அது சுமார் 12 கிலோமீட்டர் ஆழம்தான். ஆனால் பூமியின் மையம் சுமார் 6371 கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ளது. அதனால் பூமியின் மையத்தை அடைய இன்னும் முடியவில்லை. பூமி வட்டமாக இருப்பதால் ஒரு கேள்வி வரும், கடல் நீர் கீழே விழாமல் எப்படி இருக்கிறது? இதற்கான காரணம் பூமியின் ஈர்ப்பு விசை. பூமி எல்லாவற்றையும் தன் மையத்தை நோக்கி இழுக்கும். மனிதர்கள், கடல் நீர், காற்று, மலைகள் அனைத்தும் இந்த ஈர்ப்பு விசையால் பூமியோடு ஒட்டி கிடக்கின்றன. இதையே கிராவிட்டி என்று அழைக்கிறார்கள். பூமி தினமும் ஒரு முறை சுழல்கிறது. இதனால்தான் பகலும் இரவும் உருவாகின்றன. ஆனால் நாம் அந்த சுழற்சியை உணர முடியாது. காரணம் என்னவென்றால் நாம், வீடுகள், மரங்கள், கடல், காற்று எல்லாம் பூமியோடு சேர்ந்து ஒரே வேகத்தில் சுழல்கின்றன. ஒரு பேருந்தில் அல்லது ரயிலில் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் போது அது நகர்ந்தாலும் உங்களுக்கு அசைவு தெரியாது. அதே மாதிரிதான் பூமியின் சுழற்சியும். விமானம் மேலே பறக்கும் போது கூட பூமி கீழே ஓடிவிடாது. காரணம், பூமியை சுற்றி இருக்கும் காற்று மண்டலம் கூட பூமியோடு சேர்ந்து சுழல்கிறது. அதனால் விமானமும் அந்த காற்றோடு சேர்ந்து நகர்கிறது. சுருக்கமாக சொன்னால் பூமி ஒரு அற்புதமான அமைப்புடைய உலகம். அதன் மேலே நிலம், கடல், காற்று இருக்கிறது. அதன் உள்ளே சூடான கல் மற்றும் உலோக அடுக்குகள் இருக்கின்றன. பூமியின் ஈர்ப்பு விசை எல்லாவற்றையும் பிடித்து வைத்திருக்கிறது. பூமி சுழன்றாலும் நாம் எல்லோரும் அதோடு சேர்ந்து நகர்கிறோம். இந்த அற்புதமான பூமிதான் நமக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரே உலகம். சிவமே அனைத்தும். ஓம் நம சிவாய.